ஹலோ, ஹாய். வணக்கம். நான் உங்களுடைய கார்த்திக் மதி பேசுகிறேன். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லைவில். வீடியோ போட்டிருந்து அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஏன் டெலீட் பண்ணானதை உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லைங்களா? நேற்று அந்த வீடியோ போட்டதுனால ஃபேமிலியில் எல்லாமே ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா நான் யார்கிட்டையும் எந்த இதுவும் சொன்னது கிடையாது. லைவாக ஒரு வீடியோ போடவே எல்லாம் வீட்டில் பார்த்துட்டு நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருந்தது. நான் மதி உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி நிறையா கேட்கவே, என்னடா இது நம்ம ஒன்றுமே இல்லை, தனிமன் ஒரே ஒரு வீடியோ போட்டோம், அது வீட்டில் அந்த அளவுக்கு எல்லோரும் கால் பண்ணி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக ஹஸ்பண்டோடைய பிரதர் கூட என்ன நீ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா, ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ அதெல்லாம் இல்லைப்பா, நான் சும்மா தான் இது பண்ணேன், அது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. தனிமைன்னது குழந்தைங்க காலையில் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, 6:30க்கு போயிட்டு நைட்டு 7:30க்கு வராங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஜாப்புக்கு போயிடுறாங்க. மாமியார் நல்லதுக்கு போயிட்டாங்கன்னாக்கா அடுத்தது வர்றதுக்கு ஒரு 5:30 ஆகும். இதை தான் நான் தனிமையாக இருக்கிறேன்னு சொன்னது. எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க நேற்று போட்ட வீடியோவில். ஏன்னா நம்ம மேலே அந்த அளவுக்கு அஃபேராக இருக்காங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்மளால் ஒருத்தர் கஷ்டப்படுற அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப அதில் மட்டும் நான் கரெக்டாக இருப்பேன். அப்படி இருந்தும் நேற்று எல்லாமே ரொம்ப பயந்ததுனால தான் அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணேன். வேறு எந்த ரீசனும் கிடையாது. ரெண்டாவது நம்ம இப்போ நம்ம சேனலில் டான்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். நான் இப்போ சாரீ மாடல்ஸ், கந்தாங்கி சேலை, அப்புறம் மகாராணி ஸ்டைலு, அதுக்கப்புறம் மராட்டி எல்லா விதமான ஸ்டைலும் சாரீ எப்படி கட்டுறதுன்னு வீடியோ, அதுக்கப்புறம் ஹெர்பலில் என்னென்ன மெடிசன் இருக்குன்றதை பற்றி வீடியோ, சமையல் வீடியோ, அதுக்கப்புறம் இது கிளாசிக்கல் டான்ஸோடைய பரதநாட்டியம் மேக்கப்பு, அப்புறம் ஃப்ரூட் ஃபேஷியல், அப்புறம் வெஜிடபிள் ஃபேஷியல், எல்லாமே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி பண்ணிக்கலாம், கெமிக்கல் இல்லாத ஒரு இதை எப்படி பண்ணலாம், எவ்வளோ க்ளோவே. நான்லாம் வெஜிடபிள்ஸ் வச்சு தான் நான் ஃபேஷியல் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஹெல்த்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால எனக்கு கெமிக்கல் கலந்த எதையுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமேல் நம்ம சேனலில் வரும், பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்குன்னு இல்லை, எனக்குன்னு இது வரைக்கும் இல்லை. ஏன்னா நான் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நிறைய கமெண்ட்டை படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை அவங்க பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்கும். நான் இப்போ ஒரு லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இப்போ நான் நியூவாக சேனல் ஓப்பன் பண்ணி நான் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். டான்ஸ் பண்ணும்போது ஒரு டேக்கில் வராது நம்ம எதிர்பார்க்குறது. அப்போ 10-15 டேக்கு இல்லை 6-7 டேக்கு அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. வரும்போது நான் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போயிட்டு எதையுமே சாங் சூஸ் பண்ணுவேன். சூஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக தான் போய் இன்னை வரையில் பண்ணியிருக்கேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணி எதையுமே நான் பண்ணதும் இல்லை. அதை மாதிரி பண்ணும்போது 10-7 அந்த மாதிரிலாம் போய் டேக் எடுத்து கையை காலெல்லாம் ரொம்ப வலி கொடுக்கும். அதை மாதிரி அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு அது லைவில் அதை எடிட் பண்ணி சேனலில் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டு தான் நமக்கு பூஸ்ட் மாதிரி. மூச்சு அரைக்குதுப்பா, சாரி, ரொம்ப லாங் டைம் பேசுறது இல்லைங்களா, அதனால் மூச்சு அரைக்கிற மாதிரி இருக்குது, சாரிப்பா. அதனால் பேட் கமெண்ட்டுன்னுறது நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பூஸ்ட் மாதிரி நீங்கள் நல்லதாக பண்ணிங்கன்னா இன்னும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் அதை இப்போ நான் சொல்கிறதுனால எதுவும் மாற போகிறது கிடையாது. நீங்கள் பேட் கமெண்ட் பண்ணுறதை யாரும் நிறுத்த போகிறதும் கிடையாது. இருந்தாலும் ஒருத்தருடைய மனசுடைய வலிக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. அது எவ்வளோ வலிக்குன்னு தெரியுமாப்பா? ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கும்போது என்ன இப்படிலாம் இது பண்ணாங்க, பிடிக்கலையா சொல்லுங்கள். அந்த வீடியோவில் இருக்கிற குறை நிறைகள் இருக்கும் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி இருக்குது, இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கங்க, இதை மாற்றினா இது நல்லாயிருக்கும் அப்படி சொல்லலாமே. அதை விட்டுட்டு ஒருத்தருடைய தோற்றத்தை பற்றியோ, ஒருத்தருடைய அமைப்பை பற்றியோ, ஒருத்தருடைய இதை பற்றியோ நம்ம பேசுகிறது தப்பு தானே. அது எந்த அளவுக்கு ஒரு மனசை காயப்படுத்தும். அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேணான்னு எனக்கு தோணுது. அது என் மனசில் உள்ள கருத்தை தான் நான் சொன்னேன். அது இனிமேல் நிற்க போகிறதும் கிடையாது, மாற போகிறதும் கிடையாது. இருந்தாலும் சொல்லணுன்றதுனால தான் நான் அதை சொன்னேன். நான் என்னுடைய சேனலில் நான் சொல்லிவிடுவேன், பேட் கமெண்ட் எதுவுமே பண்ணாதீங்க, பிடிக்கலனாக்கா எதையாக இருந்தாலும் சொல்லுங்கள், இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு சொல்லுங்கள். பேட் கமெண்ட் என்னுடைய சேனலுக்கு எதையுமே நீங்கள் கொடுக்க வேணாம், இல்லைனா எனக்கு கமெண்ட் கூட பண்ண தேவையில்லை, விட்டுடுங்க அப்படின்னு தான் சொல்லி நான் ஒரு தடவை வீடியோ போட்டேன். வீடியோவிலே மெசேஜ் நான் கொடுத்துட்டேன். அதனால் ஏன்னா அதை தாங்கிக்கக்கூடிய இதுவோ
நம்ம சேனலுக்கு வந்துட்டு என் குழந்தை தான் சொல்லுவாங்க, சேனல்னு போயிட்டா சினி ஆர்டிஸ்ட்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டம், எல்லாத்தையும் மீறி தான் போகணும் அப்படின்னு. அது எப்படி தாங்குறாங்கன்னு தெரியல. நமக்கு சின்ன இஷ்யூஸாக இருந்தாலும் அது பெருசாக தான் நமக்கு பாதிக்கும். அதனால் சொல்லுவாங்க, இதெல்லாம் அம்மா சேனல்னு போயிட்டீங்கனாக்கா அது இதுன்னு இருந்தாக்கா எல்லாத்தையுமே மீறி தான் நீங்கள் பண்ணணும், அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது நமக்கு கிடையாதுமா ரூல்ஸு, அதனால் அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணாதீங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா பாருங்களேன், நான் கமெண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணியே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி என்னோடய குழந்தைங்க சொல்லுவாங்க எனக்கு. அது சொல்கிறேன் நான், வேறு எதனாலையும் கிடையாது. இவ்வளோ நேரம் நான் பேசுகிறத பொறுமையாக அமைதியாக கேட்டு என்னை திட்டாமல் பார்த்துருந்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. வேறு எதுவும் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. நேற்று டெலீட் பண்ணதுக்காக நான் இந்த வீடியோ போடணுன்றதுனால தான் இன்றைக்கி நான் போட்டேன். வேறு யாராவது நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு குறைகள் நிறைகள் இருந்தால் அதை சொல்லுங்கள், இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள், இதை சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், இதை பண்ணுங்கள் அப்படின்னு என்னை மோட்டிவேஷன் பண்ணிங்கன்னா இன்னும் என்னால் ஒரு நல்ல அவுட்புட் பண்ண முடியும், கட்டாயம் பண்ண முடியும். பேட் கமெண்ட்டுன்றது யாருக்குமே பண்ணாதீங்கப்பா, தயவு செஞ்சு நான் ரெக்வெஸ்ட் பண்ணி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா படிக்க நான் இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கு அதெல்லாம் நிறையா ஒரு சிலருடைய யூடியூப்ஸை நான் ரெகுலராக பார்க்கும்போது இந்த அவங்க பேர் என்னப்பா இது தருண் சுந்தர் ஃபேமிலின்னு ஒருத்தர், அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கமெண்ட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறாங்க, எவ்வளோ வீடியோ எடுக்கிறாங்க, வெளியிலலாம் வச்சு தனியாக தான் பண்ணிகிட்ருக்குறேன் அப்படின்லாம் சொல்லுவோம். அவங்களோட இதை நான் ரெகுலராக பார்ப்பேன். அதே மாதிரி அந்த ஷாமிலின்ற பொண்ணா அது எனக்கு சரியாக தெரியல. இவங்க 2 பேருடைய வீடியோ நான் ரெகுலராக நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். கமெண்ட் அவங்களாம் அவ்வளோ நல்ல ஒரு யூடியூபர்ஸ், ஆனால் வந்து அவங்களுக்கு போடுற கமெண்ட்டெல்லாம் படிக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், அந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து சொல்லும்போது அதை மேன்மேலும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ப்பா. அதை தான் நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். கேட்குறதுலாம் மாற போகிறது கிடையாது. இவ்வளோ நேரம் நான் பேசுகிறத பொறுமையாகவும் அமைதியாகவும் கேட்டிருந்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நன்றி, வணக்கம்.